ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1183 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1083 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 43 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீடு வந்து முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியாவோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2200 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போதே தெரியும் இந்த வீட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நியர்பையாக ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்கிது. இது இல்லாமல் வந்து 2 அடிக்கு வந்து ஸ்பேஸும் இருக்குது. இங்கிட்டு 2 அடி அங்கிட்டு 2 அடி, ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது 27 அடி வரும். அந்தளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தார் ரோடு வந்து கிடைக்கிது. வீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஆசாரி ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும்தான் பேலன்ஸு. மிச்சப்படி வந்து வீடு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து செப்டிக் டேங்க் வந்து கிடச்சிருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு. இன்னும் நமக்கு கேட்டு மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 22க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து 650 அடியில் போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வாட்டர் டேங்க்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மேஸ் ஃபினிஷ் டைல்ஸை தாங்க நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னரில் இபி ப்ரொவிஷன் வந்து கிடச்சிருது. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் கார் பார்க்கிங் ஏரியாவில் கிடச்சிருது. அதே போல் இந்த வீட்டுக்கு வந்து கம்ப்ரஸர் மோட்டரும் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுற செலவு வந்து கிடையாது. நார்மலாக ஒரு கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 65,000 ரூபா வரைக்கும் போகும். அப்படி இருக்கிறப்ப அந்த செலவு நமக்கு மிச்சம் தான். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ராஜநிலை. வீட்டோட ராஜநிலையோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் ஸ்டோன்ஸும் மார்போனைட்டும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஃப்ளோரிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கு தகுந்த மாரிக்க 2 சைடுமே வந்து ப்ரொவிஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பூச்சுக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், கம்பி வந்து அக்னி டிஎம்டி கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம்பர் கல் தான் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். இந்த கிச்சன் ஏரியாவோட ப்ரொவிஷன் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், A to Z பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு ஸ்டோரேஜ் ரூமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சனோட வாலில் லாஃப்ட் கொடுத்து அது கீழே வந்து செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீட்டோட 2 பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹாலிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் வந்து பேட்ரூம் டோர் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தண்ணி பட்டாலும் வந்து ஒன்றும் ஆகாது.
அந்தளவுக்கு வந்து ஒரு பிராண்டட் ஐட்டத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட செல்ஃப்ஸோட லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்கா ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 7க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரி செகண்ட் பெட்ரூமே வந்து அதே ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. அதே போல் டிவி யூனிட் ப்ரொவிஷனும் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப்ஸும் வந்து நமக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்கா ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இதுலேயும் ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் யூபிஎஸ் ப்ரொவிஷனும் வந்துடும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லைட் ஃபிட்டிங், ஃபேன் ஃபிட்டிங், A to Z வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே A to Z வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இன்னும் பண்ணலை. பெயிண்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க்குமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் பட்ஜெட்லையும் வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கு தான் A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா தான். மேலே போய் வந்து நம்ம இதோட வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூலிங் சீட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் ரெயின் வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு உள்ளே வராது. மாடி வழியாக வந்து வெளியில் போகிற மாதிரி வந்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு வாட்டர் டேங்க் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற லைனில் செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.